ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு வானத்துல ஆயிரக்கணக்கான ஸ்பேஸ்ஷிப்ஸ் வந்து நிக்குது. என்ன பண்ணுவீங்க? இது ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு நாள் இது நிஜமா நடந்தா, ஏலியன்ஸ் நம்ம பூமிக்கு படையெடுத்து வந்தா, நாம எப்படி உயிர் படைக்கிறது? ஆமா, அவங்க வந்துட்டாங்க. நம்மள விட டெக்னாலஜில பல மடங்கு அட்வான்ஸ்டா இருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே கேள்வி, அடுத்து என்ன பண்றது? அவங்க கிட்ட சமாதானமா பேசலாமா இல்ல சண்டை போடலாமா? இதுதான் மனுஷ இனத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு கேள்வி. அந்த சீனை கொஞ்சம் மனசுல கொண்டு வாங்க. சூரியனையே மறைக்கிற அளவுக்கு ஆயிரக்கணக்கான பெரிய பெரிய விண்கலங்கள் நம்ம ஊருக்கு மேல வந்து நிக்குது. மொத்த உலகமும் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது. அவங்க வந்தது எதுக்கு? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகவா இல்ல நம்மள அழிக்கவா? இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில நம்மகிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு அவங்க கூட பேசணும், இல்லனா சண்டைக்கு தயாராகணும். நம்ம எடுக்க போற முதல் மற்றும் மிக முக்கியமான முடிவு இதுதான். ஒரு பக்கம் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. நாம அனுப்புன அந்த வாயேஜர் கோல்டன் ரெக்கார்டை பார்த்துட்டு தான் அவங்க வந்திருக்கணும், ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்கன்னு அவங்க கூட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மிலிட்டரி எதுக்கும் ரெடியா இருக்கு. நம்பிக்கையா இல்ல தற்காப்பா? இதுதான் இங்க இருக்கிற பெரிய குழப்பம். சரி, ஒருவேளை அவங்க எதிரியா இருந்தா, நம்மளோட முதல் பாதுகாப்பு வளையம் ஸ்பேஸ்ல தான் இருக்கு. நம்ம மிலிட்டரியோட பிளான் என்னன்னா, முதல்ல ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கிற குப்பைகளை வச்சே தாக்குறது. ஆமா, ரொம்ப வேகத்துல போற ஒரு சின்ன குப்பை கூட ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப்பை காலி பண்ணிடும். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்தது மிசைல்ஸ் தான். கடைசி கட்டமா நம்மளோட சொந்த சேட்டலைட்டுகளையே வெடிக்க வச்சு ஒரு பாதுகாப்பு சுவரையே உருவாக்கணும். எப்படியாவது அவங்கள பூமிக்குள்ள நுழைய விடாம தடுக்கிறது தான் நம்மளோட டார்கெட். ஆனா நம்மளோட ஸ்பேஸ் டிஃபென்ஸை உடைஞ்சிட்டா என்ன ஆகும்? சண்டை நேரா நம்ம வீட்டு வாசலுக்கே வந்துடும். இதுதான் பூமிக்காக நாம போட போற கடைசி சண்டை. சொல்லப்போனா மனித இனத்தோட கடைசி அத்தியாயமா கூட இது இருக்கலாம். ஒரு போர்க்களத்துல எதிரி ஏலியன்ஸ் கிடையாது, பயம்தான். பயந்து போன ஜனங்க தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாவாங்க. அந்த மாதிரி நேரத்துல நாம எல்லாரும் ஒண்ணா நிக்கணும். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சோல்ஜர்ஸ்னு எல்லாரும் ஒரே டீமா வேலை செஞ்சா மட்டும்தான் தப்பிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதமும் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நம்ம கையில இருக்கிற கடைசி ஆப்ஷன் நியூக்ளியர் பாம்ஸ் தான். ஆமா, இது நம்ம பூமியே அழிக்கிற அளவுக்கு ஆபத்தானது. ஆனா எதிரிகளை விரட்ட இது ஒண்ணுதான் வழின்னா அதை செஞ்சுதான் ஆகணும். இது வேற வழியே இல்லாத ஒரு பயங்கரமான முடிவு. வெறும் பலம் மட்டும் பத்தாது. அவங்களோட டெக்னாலஜி முன்னாடி நம்மளோட ஆயுதங்கள்லாம் சின்ன பசங்க விளையாடுற பொம்மை மாதிரி. அப்போ நாம எப்படி ஜெயிக்கிறது? புத்திய வச்சுதான். அவங்களோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு பெரிய அசுரனுக்கும் ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கும் இல்லையா? அவங்களோட பலவீனம் நாம யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒன்னா இருக்கலாம். உதாரணத்துக்கு, நம்மளோட சாதாரண சளி பிடிக்கிற வைரஸ் அவங்கள கொன்னுடலாம். இல்ல தண்ணியே இல்லாத ஒரு கிரகத்திலிருந்து வந்திருந்தா நம்ம பூமியில இருக்கிற தண்ணி அவங்களுக்கு விஷமா மாறலாம். யாருக்கு தெரியும்? ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட பாட்டை கேட்டாலே அவங்களோட டெக்னாலஜி எல்லாம் ஷட் டவுன் ஆயிடலாம். ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் சிவிலைசேஷன் ரொம்ப கருணையா இருக்கும்னு நாம எதிர்பார்க்க முடியாது. நாமளே மொத்த உயிரினங்க எப்படி நடத்துறோம்னா பார்த்தாலே புரியும். ஒருவேளை நாம தான் அவங்க சந்திக்க விரும்பாத ஏலியன்ஸா இருப்போமோ? சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. போரோட கடைசியில நம்மகிட்ட என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும்? சரண்டர் ஆகிறதா இல்ல வேற ஏதாவது வழி இருக்கா? இந்த கற்பனையான போரையெல்லாம் தாண்டி உண்மையான சயின்ஸ் இது பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த எறும்பு புற்று அனாலஜி ரொம்பவே யோசிக்க வைக்கும். இப்போ நாம நடந்து போகும்பொழுது வழியில ஒரு எறும்பு புற்று இருந்தா அதை மிதிச்சுட்டு போகும்போது நாம யோசிக்க மாட்டோம் இல்லையா? ஒருவேளை அந்த ஏலியன்ஸ்க்கு நாமும் நம்மளோட நியூக்ளியர் பாம்ஸும் அந்த எறும்புகளை மாதிரி ரொம்ப சாதாரணமா தெரியலாம். அப்படி ஒரு நிலைமை இருந்தா சண்டை போடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. சண்டை போட்டா ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி சரண்டர் ஆகிறது தான். இது கேட்கவே ரொம்ப கேவலமா இருக்கலாம். ஆனா உயிரோட இருக்கணும்னா வேற வழியே இல்ல. ஒருவேளை அவங்க நம்மள அவங்களோட செல்ல பிராணிகள் மாதிரி பாத்துக்கலாம். கேட்கவே விசித்திரமா இருக்குல்ல? ஆனா இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இவ்ளோ நேரம் நம்ம ஹாலிவுட் சினிமா மாதிரி பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் கற்பனையிலேருந்து வெளியே வந்து நிஜமான சயின்ஸ், ஏலியன்ஸ் பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இது நம்ம கற்பனை பண்றதை விட ரொம்பவே வேற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். இந்த நம்பரை பாருங்க, 3850. இது என்ன தெரியுமா? நாம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிற எக்ஸோ பிளானட்ஸ், அதாவது நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கிற கிரகங்களோட எண்ணிக்கை. இது வெறும் ஸ்டார்டிங் தான். இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல நாம மட்டும் தனியாவா இருப்போமா? இந்த நம்பர் சொல்லுது இல்லவே இல்லைன்னு. அப்போ நிஜமான ஏலியன் எப்படி இருக்கும்? முதல்ல நம்ம சினிமாவுல பார்க்குற மாதிரி மனுஷ உருவத்தை மறந்துருங்க.
நாம முதல்ல சந்திக்க போற வேற்றுலக உயிர் ஒரு மைக்ரோ ஆர்கானிசமா, அதாவது ஒரு நுண்ணுயிரியா இருக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்கு. வீனஸ் கிரகத்தோட ஆசிட் மேகங்கள்ல கூட உயிர் வாழக்கூடிய ஒரு பாக்டீரியாவா கூட இருக்கலாம். இதுதான் சயின்ஸ் சொல்ற உண்மை. நாம ஒரு பக்கம் ஸ்பேஸ்ல உயிரை தேடிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, பல 100 வருஷங்களா உலகம் முழுக்க யுஎஃப்ஓக்களை பார்த்ததா மக்கள் சொல்றாங்களே. ஒருவேளை நாம அவங்கள தேடுறதுக்கு முன்னாடியே அவங்க நம்மள கண்டுபிடிச்சு நமக்கு தெரியாம அமைதியா நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ? இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை நம்ம கண்ணு முன்னாடியே கூட இருக்கலாம்.